So good evening to all. Welcome back to the 6th day of how to crack GATE ACT examination. Today we are going to discuss the next problem. So please wait once again. I share my screen. Okay, now it's shared. Now நீங்க வந்து 102 இந்த ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, let R be the commutative ring with unity 1 which is not field, R is not a field. I is a subset of R with a proper ideal such that every element of R which is not in I is invertible in R and the number of maximal ideals in R. So இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 102 ப்ராப்ளம் I வந்து is a subset of proper subset of the ring R. அந்த ஆர்ல வந்து யூனிட் இருக்கு. சப்போஸ் இதுதான் ஆர்னு வச்சுக்கோங்க, அது ஆருக்குள்ள ஐன்றது ஐடியல். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, if you take any element A in R but not in I, I இல்லாம நீங்க எந்த ஒரு எலிமெண்ட் ஏன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து இன்வெர்டிபிளா இருக்கும். This A is invertible. அதுதான் கொடுத்துருக்காங்க, இன்வெர்டிபிள். ஸோ அப்படின்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கு. ஐயை விட்டு வெளியே ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் இது இன்வெர்டிபிளா தான் இருக்கும். ஸோ அப்போ எத்தனை மேக்ஸிமல் ஐடியல் இருக்குன்னா ஒரே ஒரு மேக்ஸிமல் ஐடியல் தான் இருக்கும். அது யாருனாக்கா அந்த ஐ தான். ஸோ we claim that I is a maximal ideal. Why I is the only maximal ideal? சப்போஸ் வந்து வேற ஏதாவது ஐடியல் இதுக்குள்ள ஐடியல் இருக்க முடியாது. இதுக்குள்ள ஐடியல் இருக்கலாம், ஆனால் இது கண்டெயின் பண்ணி இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐடியல் இருக்க முடியாது. ஏன்னாக்கா சப்போஸ் ஒரு ஐடியல் இருக்குன்னா அதுல அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட், சப்போஸ் ஜேன்னு ஒரு ஐடியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, we got to show that I is a maximal ideal. Suppose not, அப்படின்னா I is not maximal, is not maximal ideal. ஸோ I maximal ideal இல்லைன்னா அர்த்தம் அந்த I கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி பெருசா ஒரு ஜேன்னு ஒரு ஐடியல் இருக்கும். ஸோ I is a subset of J, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜே இருக்கும். ஸோ அப்பனா இது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆயிருக்குன்னு வச்சுட்டீங்கன்னாக்கா என்னன்னா ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து ஜேல இருக்கும், ஆனா அந்த எலிமெண்ட் வந்து ஐல இருக்காது. ஐல இருக்காது. பை த டெஃபினிஷன் ஆஃப் ஹைபோதீசிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐல இல்லாத எல்லா எலிமெண்ட்டும் இன்வெர்டிபிள். ஸோ இந்த ஏ வந்து ஐல கிடையாது. அதனால பை த ஹைபோதீசிஸ் ஏ இஸ் இன்வெர்டிபிள். ஏ இஸ் இன்வெர்டிபிள். ஸோ இந்த ஏ இன்வெர்டிபிள்ன்றதுல ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எங்க ஜேல இருக்குன்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா அது ஆர்ல இருக்கும். ஸோ நான் ஜே வந்து ஐடியல்னு தெரியும். ஓகே, இந்த ஜே வந்து கண்டிப்பா ஐடியல். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் எங்க இருக்குனாக்கா ஜேல இருக்கு. ஏன்னாக்கா இந்த ஏ வந்து ஜேல இருக்கு, இது வந்து ஆர்ல இருக்கு. ஜே வந்து ஐடியல், இந்த ப்ராடக்ட் வந்து ஜேல இருக்கும். இந்த ப்ராடக்ட் யாரு? ஒன்னு. ஸோ அப்போ அந்த ஜேன்ற ஐடியில வந்து யூனிட்டி வந்துருக்கு. நம்மளுக்கு தெரியும், ஒரு ஐடியில வந்து யூனிட் இருந்ததுன்னா அந்த ஐடியல் சுற்றி ஹோல் ரிங்கா தான் இருக்கும். அப்ப அந்த ஐ வந்து வேற ஏதோ பிக்கர் ஐடியல் இருந்ததுன்னா அந்த ஐடியல் சுற்றி ஆறா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஐக்கும் ஆருக்கும் நடுவுல வேற எந்த ப்ராப்பர் ஐடியலும் இருக்காது. வேற எனி ப்ராப்பர் ஐடியல் ஐக்கு ஜேக்கு இல்லை. ஐ இஸ் த ஒன்லி மேக்ஸிமல் ஐடியல் இன் த ரிங். therefore ஒரே ஒரு மேக்ஸிமல் ஐடியல் தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த பெர்முடேஷன் குரூப் S6, the number of elements of order 8. ஸோ S6ல ஆர்டர் 8ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ பெர்முடேஷன்ல ஆர்டரோட எலமெண்ட் வந்து எல்சிஎம் எடுக்கும். ஸோ அதான் எல்சிஎம் ஆஃப் த லென்த் தான் வந்து என்னது ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இன் S6. ஸோ இன் S6ல ஆர்டர் வந்து 8ஆ இருக்கும். ஸோ அப்போ 8னா எல்சிஎம் வந்து எடுத்தா 8 வரும். அப்போ எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் எல்சிஎம் எடுத்தா 8 வரும்னாக்கா 1க்கு 8க்கும் எல்சிஎம் எடுத்தா வரும். இல்லைன்னா 8க்கு ஆர்டர் வந்து 1 இருக்கணும், இந்த மாதிரி 8 இருக்கலாம். இல்லைன்னா 8,1 இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 8 வரும். ஆனா இங்க இருக்கிறது 6 சிம்பிள்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து மேக்சிமம் எலமெண்டோட ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க 6 சிம்பிள்ஸ் இருக்குன்னா 3 2 6. மேக்சிமம் ஒரு எலமெண்டோட ஆர்டர் வந்து 6 தான் இருக்கு. ஏன்னா எல்சிஎம் வந்து இங்க இருக்கிற மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6. மேக்ஸிமம் நீங்க 5 சைக்கிள்ஸ்னா 5 வரும். இல்லைன்னா ஒரு 2 சைக்கிள் 1,2 ஒரு 2 சைக்கிள், அப்போ 3 4 5 இது எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதோட லென்த் 2, இதோட லென்த் 3, எல்சிஎம் வந்து 6. அப்போ மேக்ஸிமம் இந்த S6ஓட ஆர்டரே வந்து 6 தான் இருக்க முடியும். அப்போ 8 எலமெண்ட்ஸ்ல வந்து
ஆர்டர் இருக்கு 8 எலமெண்ட்ஸ்ல வந்து எலமெண்ட்டே இருக்காது ஆர்டர் 8. therefore the number of elements of order 8 in S6 is 0. ஓகே, இப்போ இந்த 104 இது பார்ப்போம். ஸோ ஃபார் வாட் வேல்யூஸ் இது வந்து இந்த கோஷன் வந்து ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. Z3 of x by ஐடியல் ஜெனரேட் பை x cube plus cx plus 1 is a ஃபீல்டு சொல்லிட்டாங்க. அப்போ then the value of c is equal to அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க. ஸோ 114 Z3 of x by ideal generated by x cube plus cx plus 1 இது வந்து ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஃபீல்டுன்றதால இம்ப்ளைஸ் இந்த பாலினாமியல் வந்து கண்டிப்பாக வந்து என்ன இருக்குனாக்கா இரடிசிபிளாக இருந்தாலும் நமக்கு தெரியும். இந்த கோஷன் வந்து ஃபீல்டாக இருந்ததுன்னா இஃப் ஒன் ஒன்லி கீழே இருக்கிறது மேக்ஸிமம் ஐடியல். அதனால வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், அதனால வந்து இது வந்து மேக்ஸ் இரடிசிபிள்னு சொன்னா போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது இரடிசிபிளா இல்லையான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து இரடிசிபிளா இல்லை எப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன கேட்குறேன், Z3 of x by ideal generated by x cube plus cx plus 1 இது வந்து ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபீல்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பாலினாமியல் x cube plus cx plus 1 வந்து இரடிசிபிளா இருந்தாங்க. இரடிசிபிள் ஓவர் Z3. ஸோ Z3 வந்து ஃபீல்டு. அப்போ நமக்கு தெரியும் ஃபீல்டில் வந்து டிகிரி வந்து 2 or 3 இருந்ததுனாக்கா அது ரூட் இருந்தால் ரெடிசிபிள், ரூட் இல்லைன்னா இரடிசிபிள் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் 1 இப்போ இந்த இதில் இந்த சி வந்து Z3 இருக்கு. அப்போ இந்த சிக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ்? 3 பாசிபிலிட்டிஸ். இப்போ சி ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 சி ஈக்குவல் டு 1 போட்டால் x cube plus x plus 1 x cube plus x plus 1 c equal to 2 போட்டீங்கன்னாக்கா x cube plus 2x plus 1. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பாலினாமியல் தான் பாசிபிள் இருக்கு, தேர்ட் டிகிரி பாலினாமியல். இப்போ இந்த செகண்ட் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா x equal to 1 போட்டீங்கன்னாக்கா 0 வரும். therefore இது ரெடியூசிபிள் ஆகிடும். c equal to 0 c equal to 1 போடும்போது இந்த பாலினாமியல் ரெடியூசிபிள், ஆனால் நம்மளுக்கு ரெடியூசிபிள் ஆகணும். அப்போ c cannot take the value 1. இப்போ இந்த லாஸ்ட் பாலினாமியல் பாருங்க. இப்போ இதுக்கு 0 ரூட்டா கண்டிப்பா 0 ரூட் இல்லை. 1 ரூட்டா x equal to 1 போட்டீங்கன்னாக்கா 4 வரும், அது ரூட் இல்லை. சப்போஸ் x equal to 2 போட்டீங்கன்னாக்கா 2 கியூப் வந்து 8 plus 2 into 2 4 plus 1. ஸோ இது வந்து 12 13 வரும். ஸோ இது இப்போ மாடுலோ 3 எடுக்கும்போது காங்குரண்ட் 1 வரும். அப்போ இது 0 இல்லை, அப்போ இது இரடிசிபிள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியல் x கியூப் பிளஸ் 1 இருக்கு. இப்போ அதுக்கு 0 போட்டால் 0 ஆகலை, ஏன்னா 0 கியூப் பிளஸ் 1 வந்து 1 0 ஆகலை. 1 போட்டீங்கன்னாக்கா 2 வரும், அது 0 இல்லை. 2 போடும்போது 2 கியூப் பிளஸ் 1 வந்து 9. ஸோ இப்போ மாடிலோ 3 எடுக்கும்போது 0 ஆகிடும். ஸோ அப்போ 2 இஸ் ஏ ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல். அப்போ ரூட் இல்லாத எந்த பாலினாமியல்னாக்கா அந்த x கியூப் பிளஸ் 2x பிளஸ் 1. அப்போ அந்த சியோட வேல்யூ யாருனாக்கா 2. அப்போ இஃப் யூ டேக் c ஈக்குவல் டு 2 அண்ட் ஒன்லி திஸ் கோஷன்ட் இஸ் எ ஃபீல்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, c ஈக்குவல் டு 2. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 105. Let G equal to set of the elements E, X, X cube, Y, Y square. Y square வந்து ஐடென்டி, ஏன்னா இங்கே எக்ஸோட ஆர்டர் வந்து 4, அதனால எக்ஸ் கியூப் வரைக்கும் வரும். இங்கே ஒய்யோட ஆர்டர் வந்து 2ன்றதால ஒய் வரைக்கும் தான் வரும். ஸோ இது ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது டைகட்டல் குரூப். ஆக்சுவலாக இது டைகட்டல் குரூப் n வந்து 4. ஓகே, ஸோ அப்போ 4னா ஈவன் நம்பர். ஸோ த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த குரூப் ஆஃப் இந்த சென்டருடைய ஆர்டர் என்ன? இந்த G ஆக்சுவலாக யாருனாக்கா டைகட்டல் குரூப் D8, அதனால n equal to 4. in case we can write D4. ஓகே, ஸோ அந்த குரூப்பினுடைய சென்டர்னுடைய ஆர்டர் என்ன, அதான் கொஸ்டின். ஸோ கொடுக்குற இது வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக G யாருனாக்கா இது D2 times 4, அதாவது சாரி n வந்து இங்கே 4, தட் இஸ் D8. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் டைகட்டல் குரூப், அந்த சென்டருடைய டைகட்டல் குரூப் என்னன்னாக்கா n வந்து ஈவனா இருந்தா 2, n வந்து ஆடா இருந்தா 1. ஸோ இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு n ஈக்குவல் டு 4ன்றது ஈவன் நம்பர்ன்றதால இந்த ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து யாருனாக்கா 2. therefore answer is
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதனோட ட்ரேஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த ட்ரேஸ் வந்து R3. ஓகே, ஏன்னா கர்னல் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் இஸ் ட்ரேஸ் ஐ ஈக்குவல் 0. நீங்கள் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே. இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம், இந்த 107 பார்ப்போம். இந்த 107 என்ன கொஸ்டின் சொல்லுங்க. Which of the following groups has a proper subgroup that is not cyclic? ஸோ இதுக்குள்ள ஒரு ப்ராப்பர் சப்குரூப் இருக்கணும், ஆனால் சைக்கிளிக்கா இல்லாத மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது எடுத்துக்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா இது 3 5 15 3 × 5 15 அப்படின்னா இது வந்து 7 × 11. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு ஜிசிடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1. அதனால இது ஐசோமார்பிக் டு த ப்ராடக்ட், அதனால சைக்கிளிக் குரூப் ஆகும். ஸோ இது வந்து சைக்கிளிக் குரூப். அதில் எந்த ஒரு சப் குரூப் பார்த்தாலும் சைக்கிளிக் குரூப் தான். ஸோ அதனால இதுல எல்லா சப் குரூப்பும் சைக்கிளிக் சப் குரூப். ஆனால் நம்மளுக்கு சப் குரூப் வேணும், அது நாட் சைக்கிளிக்கா இருக்கு. ஸோ அதனால இது கிடையாது. இப்போ S3 பார்த்தீங்கன்னாக்கா S3யோட ஆர்டர் வந்து 6. ஸோ 6ல வந்து 2 ஆர்டர்ல சப் குரூப் கிடைக்கும். 2 இஸ் ஏ பிரைம் நம்பர். ஸோ பிரைம் எல்லாமே சைக்கிளிக். இல்லைன்னா 3 ஆர்டர்லையும் சப் குரூப் கிடைக்கும். 3 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர். தேர்ஃபோர் எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் சைக்கிளிக் இருக்கும். ஸோ அதனால வந்து S3ல வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் சப் குரூப் இருக்கும், அது சைக்கிளிக்கா இருக்கும். மேபி 2 சைக்கிள் வச்சு ஸ்பேன் பண்ணுறது, இல்லைன்னா 3 சைக்கிள் வச்சு ஸ்பேன் பண்ணுறது எல்லாமே சைக்கிளிக்கா இருக்கும். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இசட். இது இசட்ல வந்து இந்த NZ எல்லாமே வந்து சைக்கிளிக் சப் குரூப் தான். ஏன்னா இது இசட்டே வந்து சைக்கிளிக் குரூப், அதனால எல்லா சப் குரூப் வந்து சைக்கிளிக் சப் குரூப். இப்போ Q, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது நாட் சைக்கிளிக். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியுது வந்து நாட் சைக்கிளிக் குரூப். இப்போ இதுல வந்து ஃபைனட்லி ஜெனரேட் இல்லாத மாதிரி, ஆனால் Qல வந்து எந்த ஒரு ஃபைனட்லி ஜெனரேட்டட் சப் குரூப் எடுத்தாலும் சைக்கிளிக்கா இருக்கும். அப்படி நீங்க எடுக்க வேண்டிய சப் குரூப் யாருனாக்கா ஃபைனட்லி ஜெனரேட் எடுக்காம இன்ஃபைனட்லி ஜெனரேட்டட் சப் குரூப் எடுத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பா சைக்கிளிக்கா இருக்காது. அதனால இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இஸ் எ குரூப், இட் டஸ் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் சப் குரூப் விச் இஸ் நாட் சைக்கிள், விச் இஸ் சைக்கிளிக்கா இருக்க மாதிரி இது கிடைக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 109. சப்போஸ் n equal to 3/5 minus 4/5 0 and then இது இந்த பக்கம் 4/5 0 இது பாருங்க. ஸோ இது வந்து நாட் இன்வெர்டிபிள் சொல்றாங்க. இது வந்து இன்வெர்டிபிள் தான். ஏன்னா நீங்க இந்த லாஸ்ட் ரோ வச்சு இல்லை லாஸ்ட் காலம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் 3/5 ஸ்கொயர் பிளஸ் 4/5 ஸ்கொயர். அதனால இது கண்டிப்பா டிட்டர்மினன்ட் வந்து நாட் 0. ஸோ அதனால இன்வெர்டிபிள். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நாட் இன்வெர்டிபிள் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டயகனல் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் 0 தான் இருக்கணும். ஆனால் இந்த டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் 0. ஸோ அதனால கண்டிப்பாக இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் கிடையாது. ஸ்கியூ சிமெட்ரிக் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் 0. ஸோ அதனால இது ஸ்கியூ சிமெட்ரிக் கிடையாது. சிமெட்ரிக்னா சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை டிரான்ஸ்போஸ் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் காலம் வரணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மைனஸ் மிஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த -4/5 இருக்கு, அங்கே இங்கேயும் -4/5 வந்தால் தான் அது வந்து சிமெட்ரிக். அது வரல, அதனால இது வந்து நாட் சிமெட்ரிக். ஆர்த்தோகனலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்த்தோகனலா நம்ம என்ன சொல்லணும், இந்த எண்ணை கூட அதே என் டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டி வரும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டா போகணும். அதுதான். ஸோ இப்போ n ஈக்குவல் டு யாருக்கா 3/5 minus 4/5 0 4/5 3/5 0 0 0 1. ஸோ இதான் வந்து n. இப்போ n டிரான்ஸ்போஸ் தான் பார்ப்போம். ஸோ n டிரான்ஸ்போஸ் என்னது 3/5 4 minus 4/5 0 and then 4/5 3/5 0 0 0 1. ஸோ இது யாருனாக்கா n டிரான்ஸ்போஸ். இப்போ n into n டிரான்ஸ்போஸ் நம்ம ஐடென்டி சொல்லணும். ஸோ இது ப்ராடக்ட் பண்ணும்போது 3/5 into 3/5 வரும். ஸோ 3/5 whole square. Okay, and then this minus minus plus ஆயிடும். இது 4/5 square. Okay, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மும் இங்கே போடும்போது இது 3/5 4/5, இது minus 3/5 4/5. therefore 3/5 into 4/5 minus 3/5 into 4/5. இந்த லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா எல்லா 0 வந்துடும், இங்கே 0. ஸோ சில நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா எல்லாம் சேமாக தான் ஒரு ப்ராடக்ட். நான் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒன்றுன்னு சொல்ல போகிறேன். அது ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து 9/25 வரும், இது 16/25 வரும். ஸோ இது மற்றெல்லாம் 0 0 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து 1. ஏன்னா நீங்கள் 1/25 எடுத்தீங்கன்னாக்கா 9 + 16 வந்து 25. 25/25 வந்து 1 ஆயிடும். therefore first row should be 1 0 0. Similarly you can show the second row வந்து இது வரும், third row வந்து இது வரும்.
ஸோ therefore n into n transpose வந்து ஐடென்டி வந்துருது. therefore n is a orthogonal matrix. ஸோ அதனால இது கிளியராக நீங்கள் இது ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, if A equal to இந்த மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ், then the trace of A power 102, இந்த A power 102 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் தான் வந்து ஐகன் வேல்யூஸ். ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் தான் ட்ரேஸ். ஸோ ஏவோட ஐகன் வேல்யூ 1, இந்த 1 -1 + i√3/2 அந்த இது. இப்போ இதோட ஐகன் வேல்யூஸ் யாருனாக்கா ஒவ்வொன்றுக்கும் ரைஸ் த பவர் 102 ப்ராப்ளம். ஸோ அதான். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் 110. ஸோ டேரக்டாக நம்ம ஐகன் வேல்யூஸ் மட்டும் எழுதுவோம். அந்த ஏவோட ஐகன் வேல்யூஸ் யாருன்னா 1 -1 + i√3/2 and -1 - i√3/2. ஸோ இது யாருனாக்கா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ ஏ பவர் 102 ஐகன் வேல்யூஸ் யாருனாக்கா 1 பவர் 102, -1 + i√3/2 பவர் 102, -1 - i√3/2 பவர் 102. ஸோ இது யாரு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ பவர் 102. ஏ பவர் 102 ஐகன். ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னாக்கா இது 1 பவர் 102 யாருனாக்கா 1. இப்போ இது எப்படி இருக்கானாக்கா இ பவர், இது வந்து இப்போ பாருங்க இந்த மைனஸ் டீட்டெயிலாக யாருன்னு பார்த்துக்கோம். இப்போ இந்த -1/2 + i√3/2 ஆக்சுவலாக இதான் சிம்பிள் பண்ணி யாரா இதுதான். ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னாக்கா காஸ் ஆஃப் -5/2னா -5/6. ஏன்னா காஸ் 5/6 வேல்யூ தான் 1/2. ஓகே, இதை நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று மைனஸ் வச்சுருங்க. ஸோ இந்த ப்ளஸ் i sin 5/6. ஸோ இதான் இருக்குது. நீங்கள் இந்த இது போட்டாலும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் ஏன்னா காசு வந்து. ஓகே, ஸோ இல்லைன்னா மைனஸ் காமனாக நீங்கள் வெளியே எடுத்துருங்க. ஸோ மைனஸ் காமனாக வெளியே நீங்கள் இல்லைன்னா இந்த டேர்ம் மட்டும் பாருங்க, -1 + i/2. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் இப்போ மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா காஸ் வந்து சைன் ஆஃப் மைனஸ் வந்து மைனஸ் சைன். ஸோ அப்போ இந்த டேர்மை நீங்கள் மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா கூட -1 பவர் 102 வந்து ஈவன் நம்பர். ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த மைனஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1 பவர் 102 வந்து 1. இது வந்து இ பவர் -i/6 பவர் 102. அதான் இது இ பவர் +i/6 102. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பவர் வந்து உள்ளே கொண்டு வரலாம்னு தெரியும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஐகன் வேல்யூஸ் வந்து 1 இ பவர் i 102π/6. ஓகே, ஆக்சுவலாக 6 இல்லை, ஆக்சுவலாக π/3. சாரி, ஏன்னா 60 டிகிரி வரும். ஸோ 60 டிகிரி போது π/3, π/6 இல்லை, π/3. ஸோ தென் இ பவர் மைனஸ், இங்கே மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் i இன்ட்டு 102π/3. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 34 வரும். ஸோ therefore i 31 minus 34i/, e பவர் +34i/. ஸோ அப்போ நீங்கள் காசு 34 + sin i/, 34 sin 34π வந்து 0 ஆகிடும். ஸோ therefore உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1,1,1. இதுதான் வந்து யாருனாக்கா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a பவர் 102. therefore what is the trace of a power 102? Just add the eigenvalues 1 + 1 + 1, therefore 3. So 3 is the eigenvalues of a power 3 is the trace of the matrix a power 102. So a would eigenvalues just raise the power 102 போட்டு சிம்பிளை பண்ண முடியும். Okay, next in the problem suppose t is a function from R3 to R3 defined by t of x1, x2, x3 equal to x1 plus 3 times x2 plus and so on. So what is the dimension of the range space of T2? So apna rank of range dimension of the range is the rank of T square. So rank of T square என்னன்னு பாப்போம். So நமக்கு அந்த சில்வெஸ்டர் தியரத்தை யூஸ் பண்ணினாக்கா இப்போ நமக்கு என்ன தெரியும்னா rank of A plus rank of B
minus n less than or equal to rank of AB less than or equal to minimum of rank of A, comma rank of B. இது தெரியும். இந்த என்னன்றது யாருனாக்கா the common row column for E. Otherwise, assume A and B are n cross n matrix. நம்ம இங்க T is a function of R. So, இப்போ A equal to T, B equal to T எடுத்தீங்கன்னாக்கா rank of T plus rank of T minus 3. ஏன்னா இங்க 3 cross matrix தான் less than or equal to rank of T square less than or equal to minimum of rank of T, rank of T, just direct rank of T. இப்போ A ஓட rank என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் யாருனாக்கா T of x1, x2, x3. இப்போ அந்த மேட்ரிக்ஸ் T யாருன்னு கண்டுபிடிக்கணும். This is equal to x1, 3, x2, actually 1, 3. So 1, 3. 1, 3, 2, 7 is the coefficients. 3, 4, 3, 4. Last term is 2, 1, minus 1. 2, 1, minus 1. So, இப்போ இது T of standard basis கண்டுபிடிக்கணும். T of 0, 0 யாருனாக்கா x1 பதிலா 1 மற்றெல்லாம் 0 உங்களுக்கு இது கிடைக்கும். T of 0, 1, 0 யார் கிடைக்குனாக்கா x2 மட்டும் தான் 1 மற்றதெல்லாம் 0. இப்போ T of the last basis element போடும்போது x3 மட்டும் தான் 1 மற்றதெல்லாம் 0. இப்போ கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் யாருனாக்கா 1, 3, 2, 3, 4, 1 and then 2, 1, minus 1. So, இதான் வந்து மேட்ரிக்ஸ் of T with respect to the standard basis beta. ஸோ இப்போ கிளியர்லி இதோட டிட்டர்மெண்ட் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாகவே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். 1, 3, 2, 1, 3, 2, 3, 4, 1 எல்லாமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் டிட்டர்மெண்ட் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நான் ஜீரோ வரும். தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் T இஸ் 3. ஏன்னா 3 கிளாஸ் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோ. தேர்ஃபோர் ரேங்க் வந்து 3. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னாக்கா 3 plus 3 minus 3 less than or equal to rank of T square less than or equal to rank of T are 3. So, இந்த ஒரு 3 cancel பண்ணா 3 க்கு 3 க்கு நடுவுல தான் rank of T square இருக்கு. Therefore, rank of T square should be 3. Therefore, dimension வந்து யாருனாக்கா 3. So, therefore, the dimension of the range space of T square is 3. Once நம்ம அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். 1, 1, 2. Let alpha equal to e power 2 pi I by 5. Okay, so alpha யாருன்றத டீடைல் இருக்கு. Alpha equal to e power 2 pi I by 5. இப்போ alpha power 5 யாருனாக்கா e power 2 pi I. e power 2 pi I யோட வேல்யூ வந்து 1. Therefore, alpha power 5 equal to 1 னா என்ன அர்த்தம்? Alpha is the fifth root of unity. So அதனால நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா 1 plus alpha square plus alpha cube plus alpha power 4 வந்து என்னன்னாக்கா 0. ஸோ ஃபிஃப்த் ரூட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த 4 இதுவை சம் பண்ணா 0ன்றது ரிசல்ட். இப்போ இந்த கொடுத்துக்கிற எம்ன்ற மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா டயகனல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா கியூப் ஆல்ஃபா பவர் 4. அப்போ இந்த எம்மோட ட்ரேஸ் ஏன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணுறதா எம்மோட ட்ரேஸ், அதனால 0. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் I plus M plus M ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட ஐகன் வேல்யூஸ் எம்மோட ஐகன் வேல்யூஸ் யாருனாக்கா ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எம் இஸ் R1 ஆல்ஃபா ஏன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐகன் வேல்யூஸ், இதெல்லாம் ஐகன் வேல்யூஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எம் ஸ்கொயர்? ஜஸ்ட் ரைஸ் த ஸ்கொயர். 1 ஸ்கொயர் வந்து 1, ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா பவர் 4, இது ஆல்ஃபா பவர் 6. ஆல்ஃபா பவர் 6 யாருனாக்கா ரெண்டு பக்கம் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஆல்ஃபா கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பவர் 6 வந்து ஆல்ஃபா பவர் ஸ்கொயர் பண்ணும்போது 8, 8ல் 5 போச்சுன்னா ஆல்ஃபா கியூப். ஸோ இதான் இது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எம் ஸ்கொயர். இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் யாரும் தெரியும்? 1, 1, 1 தெரியும். எனவே இப்போ நம்மளுக்கு ட்ரேஸ் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் I plus M plus M square. So trace வந்து linear transformation. Therefore நாம் எப்படி எழுதலாம்? Trace of identity matrix plus trace of M plus trace of M square. Okay. So trace of 5 cross 5 identity matrix வந்து 5.
இப்போ ட்ரேஸ் ஆஃப் எம் யாருனாக்கா இது எல்லாத்தையும் சம் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் அந்த ஐடென்டிட்டி அது சம் பண்ணால் 0. அப்போ ட்ரேஸ் ஆஃப் எம் 0 ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் எம் ஸ்கொயர். எம் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா அதே 1 ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் இப்படி தான் இருக்குது. ஆனால் பொசிஷன் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம சம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் சம் பண்ணல 0 இருக்கு. ஸோ தேர்ஃபோர் டோட்டலாக ட்ரேஸ் ஆஃப் I + M + M² வந்து யாருனாக்கா 5. ஓகே, simple. Okay, next question. If A equal to this matrix, then what is our value of A power 50? So இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுத போகிறோம். அதுல இருந்து A power 50 கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஜோர்டான் ஃபார்ம் எழுதி கண்டுபிடிக்கணும். இது ஜோர்டான் ஃபார்ம் நம்ம எழுது பெட்டர். நம்ம மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ A equal to என்ன கொடுத்துருக்காங்கக்கா 1 0 0 1 0 1 இது வந்து 0 1 0. ஸோ இதான் வந்து A. இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அண்ட் தென் இது மினிமல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அந்த 1 - x டிட்டர்மினன்ட் ஆஃப் A - x தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 - x 0 0 இது வந்து 1, இங்க வந்து -x 1 0 1 -x. ஸோ இது டிட்டர்மினன்ட் யாருனாக்கா 1 - x இன்டூ x இன்டூ x மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் -1. மற்றெல்லாம் 0, அதனால அது விட்டுலாம். ஸோ ஈவன் நீங்கள் வந்து இது டிட்டர்மினன்ட் வந்து நீங்கள் x - a கண்டுபிடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இது எல்லாமே ப்ளஸ்லேயே வச்சுக்கலாம். இங்கே x - 1 தேர்ஃபோர் இது என்னன்னாக்கா இன்னும் டேரெக்டாக இருந்தாக்கா x - 1 இன்டூ x ஸ்கொயர் -1. ஓகே, ஸோ இது a + b a ஸ்கொயர்னா இது இன்னும் டீட்டெயிலானா x - 1 ஹோல் ஸ்கொயர் இன்டூ x + 1 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதான் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். என்னது x - அப்போ ரூட்ஸ் யாருனாக்கா டிஸ்டிங்க்ட் ரூட் வந்து -1 1 -1 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகும். இது சம் யாருனாக்கா 1. ஸோ அந்த சம் தான் யாரு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய ட்ரேஸ். ஸோ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 1. ஸோ தேர்ஃபோர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A are -1 1 and 1. ஓகே, ஸோ எனிவே இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இப்போ A power 50 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னாக்கா x power 50 கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த x power 50 வச்சுட்டு இது என்னன்னாக்கா டிவிஷன் யூஸ் பண்ணணும். இந்த Q of x வச்சுக்கோங்க, இதை இல்லை P of x வச்சுக்கோங்க. இந்த Q of x எதுனா P of x into some Q of x portion plus remainder. ஸோ இந்த ரிமைண்டர் ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைன்னா இந்த டிகிரி ஆஃப் த ரிமைண்டர் வந்து லெஸ் தென் டிகிரி ஆஃப் P of x. P of x டிகிரி வந்து 3. அப்போ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3 இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3 இருக்குன்னா அது என்ன ஃபார்மேட் இருக்குன்னா செகண்ட் டிகிரி பாலினாமியல். Therefore x power 50 equal to P of x into Q of x plus இது எப்படி ஆனாக்கா ax ஸ்கொயர் plus bx plus c ன்னு எழுதும். ஓகே, ஏன்னா இது செகண்ட் டிகிரி பாலினாமியல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏபிசி வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இது கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இப்போ 1 வந்து ரூட்டுன்னு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னாக்கா x = 1 சப்ஸ்டிட் பண்ணினாக்கா இந்த பக்கம் put x = 1. ஏன்னா 1 is a root of P of x நமக்கு தெரியும். ஸோ அப்போ x = 1 படினா இது 1, இந்த பக்கம் இது இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த x = 1 படினாக்கா a + b + c இது வந்து 1 கிடைக்கும். Similarly x = -1 is also root. அப்போ இந்த பக்கம் -1 போடும்போது -1 power 50 வந்து +1 தான். அகைன் இந்த -1 வந்து P of x ரூட் போது இந்த டேர்ம் வராது. இங்கே x = -1 போடும்போது a - b + c ன்னு. ஸோ இதை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணும்போது 2 = a + c. 2 again cancel 2 times. ஓகே, 2 times a + c. ஏன்னா ஆட் பண்ணுங்க, ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது 2 + இதுதான் 2 கேன்சல் ஆச்சுன்னா a + c = 1. a + c வந்து 1. ஆனால் இதில் நமக்கு a + b + c = 1னா b should be 0. ஓகேவா? ஸோ b வந்து இங்கே 0. ஸோ அப்போ ax² + இது வந்துடும். இப்போ அகைன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த a வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ண இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாக்கா என்ன கிடைக்கும்? ஸோ 50 times x power 49 அந்த ஈக்குவேஷன் தான் பார்க்கணும். இப்போ இதை வந்து p வச்சுட்டு q பண்ண போறீங்க, q' of x ப்ளஸ் q வச்சுட்டு
இந்த பியை பண்ண போறீங்க. பி அகைன் யூ, ஏன்னா அங்கே பின்றது யாருனாக்கா பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்றது. ஸோ அதனால இதை நீங்கள் டெரிவேட் பண்ணி போடுங்க. எனிவே பி டேஷ் ஆஃப் எக்ஸ். எனவே பி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து வேணா மைனஸ் ஒன் வந்து சாரி 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ ரூட் ஆஃப் மல்டிபிளிசிட்டி வந்து 2. அதனால பி டேஷுக்கும் 1 ரூட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக பி டேஷ் எதை தேவை, ஏன்னா பி டேஷோட ரூட் யாருன்னு தெரிஞ்சா போது நம்மளுக்கு பி டேஷோட ரூட் வந்து 1ன்னு தெரியும். ஏன்னாக்கா பிக்கு வந்து 1 வந்து 2 டைம்ஸ் ரூட் மல்டிபிளிசிட்டி. அதனால பி டேஷுக்கு கண்டிப்பாக வந்து 1 ரூட்டாக இருக்கும். ப்ளஸ் இப்போ இந்த ஏ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை டிஃபரன்ஸ்னா 2ax. பி தான் நம்ம ஆல்ரெடி 0 ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ சி வரும். சியை டிஃபரன்ஸ் பண்ணால் 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த பக்கம் 15 வரும். அகைன் இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த பக்கம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது 2aன்னு வரும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு யாருனாக்கா 25. ஏ ஈக்குவல் டு 25. ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம அந்த இதுவை எழுதியாச்சு. என்ன எழுதியாச்சு? எக்ஸ் பவர் 50 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர். ஏ வந்து 25 எக்ஸ் ஸ்கொயர், பி வந்து 0, சி மட்டும் சியோட வேல்யூ என்னது? சியோட வேல்யூ சின்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ பிளஸ் சி வந்து 1ன்னு தெரியும். சி ஏவோட வேல்யூ வந்து 25னா அப்போ இது வந்து -24 தான் இருக்கும். ஸோ சியோட வேல்யூ வந்து -24. ஸோ இப்போ இதான் வந்து நம்ம கரெக்டாக கிடைச்சி ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் இதில் ஏவை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா ஏ பவர் 50 ஈக்குவல் டு இந்த பி ஆஃப் ஏ கிடைக்கும். நம்மளுக்கு பை இது கேரக்டரிஸ்டிக் பாலினாம்ன்றதுல பி ஆஃப் ஏ 0 இது வந்து 25 ஏ ஸ்கொயர் மைனஸ் 24i. ஸோ அப்போ இது வந்து 0 ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஏ பவர் 50 ஆனாக்கா 25 ஏ ஸ்கொயர் மைனஸ் 24i. இப்போ ஏ ஸ்கொயர் யாருன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அது வந்து 25 மல்டிப்ளை பண்ணி 24 கிடைக்கும். ஸோ இப்போ ஏன்றது யாருக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸு 1 0 0 1 0 1 0 1 0 தான் ஏ. இப்போ அதே மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதான் ஏ ஸ்கொயரு. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1, செகண்ட் வந்து 0, இது 0 வரும். இதை வச்சு இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது அதே 1, இது வந்து 1, இந்த இது 0, இங்கே பண்ணும்போது 1 0 1. ஸோ இதான் வந்து ஏ ஸ்கொயர். இப்போ அது வந்து நம்ம 25 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 25 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் யாருனாக்கா ஒவ்வொரு டைமும் 25 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 25 25 0 25 0 25. இப்போ அது வந்து 24i. 24iனா என்னது? ஜஸ்ட் டயகனல் மட்டும்தான் 24 இருக்கும். ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் மற்ற எத்தனை 0. அப்போ அந்த டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம 24 கழிச்சிட்டிங்கன்னா அப்போ டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு 1 1 1 0 0, இங்கே 25 1 0, இங்கே வந்து 25 0. ஸோ இதான் வந்து ஏ பவர் 50. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சி, ஏன்னா டயகனலாக 1 1 இங்கே 25 25 இருக்குது. ஸோ அதான் இங்கேயும் வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதணும். அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கும் அந்த ஏ பவர் 15 கேட்குறாங்கன்னா நம்ம எக்ஸ் பவர் 50 பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸ் பவர் 50க்கும் இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸுக்கும் நம்ம டிவிஷன் எழுதணும். அந்த டிவிஷன் எழுதி இந்த ரிமைண்டர் வந்து என்னன்னு பார்த்து அந்த ரிமைண்டர் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சிட்டு கடைசி எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணினாக்கா உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மேட் வரும். அதை வச்சு நீங்க ஏ பவர் 50 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 114 if a 3x3 real skew symmetric matrices as an eigenvalue வந்து ஒரு eigenvalue வந்து 2i இருக்கு. then one of the remaining eigenvalues என்னன்னாக்கா 3x3 matrix skew symmetric நாலே determinant 0. ஏன்னா the eigenvalues of skew symmetric matrix யாருனாக்கா either 0 or purely imaginary. ஸோ அங்கே வந்து பியூர்லி இமேஜினரி உங்களுக்கு ஒன்ஸ் வந்து 2i வந்து ரூட்டாக இருந்தால் -2i தான் அதோடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட். இதோடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் யாருனாக்கா -2i. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா -2i கிடையாது, 1/-2i தான் இருக்குது, தவிர 2i -2i கிடையாது. ஆனால் இது 3x3. அப்போ ஆட் நம்பர்னா கண்டிப்பாக ஒரு ரூட்டு 0 தான் இருக்கும். ஒரு ஐகன் வேல்யூ கண்டிப்பாக 0 இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக். அதனால் 0 is the another eigen value for this 3x3 skew symmetric matrix. Any odd cross odd skew symmetric matrix 0 is the one of the eigenvalue.
இங்க 2i கொடுத்ததால இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டும் ஐகன் வேல்யூ, இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் யாருனாக்கா -2i. ஆனா ஆப்ஷன்ல வந்து -2i இல்ல, அதனால 0 இருக்கிறதால 0 ஒன் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஏன்னா இது ஆட் நம்பர், 3x3ன்றது ஆடுங்கிறதால அது ஒன் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். So suppose t is a function from f2 to f3. Okay, இல்லைனா r2 to r3 ன்னு தப்புல defined by t of x1 x2 equal to x1, x2 x1 plus x2, x2. இதனுடைய நல்லிட்டி என்னன்னு கேட்குறேன். ஓகே, ஸோ 115ல t is a function from f2 to f3 defined by t of x1, x2 equal to x1, x1 plus x2, x2 from x2. ஓகே, இது நல்லிட்டி என்னன்னா, நல்லிட்டி என்னது டைமென்ஷன் ஆஃப் த கர்னல். ஓகே, இது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க, லீனியர் மேப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கர்னல் யாருன்னு காணணும். ஸோ கர்னல் ஆஃப் டி யாருனாக்கா, the definition set of all x1, x2 such that t of x1, x2 equal to 0. 0 in the codomain வந்து 3 டிபிள்ன்றதுல இருக்கும். ஸோ ஆனால் இப்போ பட் வித் த டெஃபினிஷன் ஆஃப் t1, t2 என்ன வரும்னாக்கா, இது x1, x1 plus x2, x2 equal to 0, 0, 0. இப்போ இந்த ரெண்டு டிபிளும் ஈக்குவல்னா ஃபர்ஸ்ட் டிபிள் ஈக்குவல் ஃபர்ஸ்ட், therefore x1 should be 0, x2 equal to 0. therefore இதுல வந்து ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ கர்னல் வந்து சிங்கிள் 0, therefore நல்லிட்டி யாரு, டைமென்ஷன் ஆஃப் த கர்னல், therefore this should be 0. okay, so therefore answer should be 0 because nullity is 0. And a kernel contain only single 0, therefore dimension is 0. Okay, next question. இப்போ இந்த 116 என்ன சொல்லுதுனாக்கா, for the matrix A m equal to இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, which of the following are statements are correct. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து p னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா m வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் யான்னு கேக்குறாங்க. ஸ்கியூ ஹெர்மிஷன் பாத்தீங்கன்னா ஸ்கியூ ஹெர்மிஷன் அது அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும். ஓகேங்களா, அது எடுத்தா அதே வரும், அது நம்ம மைனஸ் போகும். ஸோ வாட் இஸ் வென் வி சே a matrix is skew Hermitian, so 116 a equal to minus a, maybe we call star. a star என்ன இருக்கும், a க்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா கிடைக்கிறது தான் வந்து a. இப்போ இங்க mன்றது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்றத பேசிக்காக எழுதிக்கணும். ஸோ nன்றது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2 3 plus 4 2i, இங்க வந்து -4, இங்க வந்து 3 minus 2i, இங்க வந்து -4, 5 6i, 5 6i minus 6i, இங்க வந்து 3 3. ஸோ இதான் வந்து m. இப்போ இந்த mக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, இது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போ m பார் யாருன்னு பார்ப்போம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். m பார் யாருனாக்கா i இருக்கிறதுல மைனஸ் ஐ போடணும், அவ்வளோதான். ஸோ 2 3 minus 2i -4 3 plus 2i, ஏன்னா i இருக்கு, ஒன்ஸ் ஜஸ்ட் i இருக்கிறத மைனஸ் ஐ போடணும், அவ்வளோதான். மற்றதான் அப்படியே வச்சுக்கணும். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கும், m பாருக்கு டிரான்ஸ்போஸ், அது டிரான்ஸ்போஸ் எடுத்தானது பார்த்து இது வந்து 3 minus 2i, இது வந்து -4, இது வந்து 3 plus 2i, then 5, then this is -6i. அப்புறம் கடைசி ரோ வந்து காலமாக வரும் 3. ஸோ இது வந்து யார் ஆக்சுவலாக கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எம்ஏ வந்து. ஸோ அப்போ m equal to m star, இது வந்து ஆக்சுவலாக m star. அப்போ m equal to m starனா ஹெர்மிஷியன், therefore m is Hermitian matrix. m is Hermitian. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, m is Q Hermitian சொல்லியிருக்காங்க, அதனால ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடும். நீங்கள் அடுத்து இந்த i டைம்ஸ் m வந்து ஹெர்மிஷியன்றது நெக்ஸ்ட் செக் பண்ணும். இப்போ i இந்த m வந்து ஒவ்வொரு இதுலையும் ஐயை மல்டிப்ளை பண்ணினாக்கா அது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷனாக வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இப்போ ஐஎம் யாருன்னு பார்க்குறோம், ஐஎம் ஓகேவா, அதுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னாக்கா ஐயோட கான்ஜுகேட் யாருனாக்கா அப்போ ஜஸ்ட் -i m bar ஹோல் டிரான்ஸ்போஸ்.
இப்போ மைனஸ் ஐன்றது கான்ஸ்டன்ட்றதுல அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் எல்லாம். ஸோ வி கெட் எம் பார் டிரான்ஸ்போஸ். பட் எம் வந்து ஹெர்மிஷன்றதுல எம் பார் டிரான்ஸ்போஸ் யாருனாக்கா ஜஸ்ட் எம். therefore நம்மளுக்கு இந்த ஐஎம் டிரான்ஸ்போஸ் ஐஎம் டிரான்ஸ்போஸ் யாருனாக்கா ஜஸ்ட் ஐஎம் ஸ்டார். ஐஎம் ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐஎம். therefore ஐஎம் வந்து என்னது கியூ ஹெர்மிஷன். ஸோ எம் வந்து ஹெர்மிஷன், ஐ டைம்ஸ் வந்து கியூ ஹெர்மிஷன். therefore ஐ டைம்ஸ் எம் இஸ் கியூ ஹெர்மிஷன், எம் இஸ் ஹெர்மிஷன். ஸோ அதனால கியூன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஆனால் பி வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ்லாம் யாருனாக்கா ரியல். therefore the eigen values of m are real என்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ q r தான் கரெக்ட். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் ரியல் தான், ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸும் ரியல் தான். ஸோ அதனால இந்த q rன்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மற்றனா ஃபால்ஸ். நெக்ஸ்ட், so let r be the ring. If r of x is a PID, then r should be field. Field இருந்தா தான் r of x இந்த பாலினாமியல் வந்து PID எப்போ இருக்கும்னாக்கா அது ஃபீல்டா இருந்தா தான் இருக்கும், இல்லைனா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் யூனிக் ஃபேக்டரேஷன் டொமைனா இருந்தா போதும் அப்படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் இசட் வந்து யூனிக் ஃபேக்டரேஷன் டொமைன், ஆனால் இசட் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபீல்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க வேற எந்த விதத்தாலும் சரி, இது வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து பிஐடியா வராது. எப்பனா எஃப் ஆர் ஃபீல்டா இருந்தால் தான் அது பிஐடியா இருக்கும். ஸோ therefore லாஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஆக்சுவலாக தியரமாவே சொல்லுவாங்க, ஆர் ஃபீல்டா இருந்தால் தான் இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து பிஐடியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 118 இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இது சிம்பிளாக நம்மளுக்கு எப்படி இந்த p of x equal to integral 1 to x p dash of t dt இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸை பொறுத்து m டேஷ்ன்றது அதனுடைய இது. கொஸ்டின் என்னன்னாக்கா m plus m டேஷ்னா யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது சிம்பிளாக பண்ணலாம். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். 118 என்னன்னா t is a function from அந்த set of polynomials of degree 3 to set of polynomials of degree 3 defined by p of x equal to integral 1 to x p dash of t into dt. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கண்டுபிடிக்கும். p of 1 யாருனாக்கா ஜஸ்ட் 1 டிஃபரன்ஸ் பண்ணா 0. அப்போ இன்டெக்ரல் 0 வந்து யாருனாக்கா ஜஸ்ட் 0 தான். இப்போ எக்ஸுக்கு பண்ணுவோம். இப்போ இன்டெக்ரல் 1 to x எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் t 1 ஜஸ்ட் dt. இதை பண்ணால் t அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் வந்து x மைனஸ் 1. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னா இன்டெக்ரல் 1 to x t ஸ்கொயர் dt. இதை t கியூ பை 3 இன்டெகிரேட் பண்ணும்போது அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் எக்ஸ்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 1 பை 3. அடுத்த நெக்ஸ்ட் வந்து டி ஆஃப் எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ அது வந்து டேரெக்டாக டி பவர் 4 பை 4னு எழுதிக்கலாம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போகும்போது எக்ஸ் பவர் 4 பை 4 மைனஸ் 1 பை 4. ஸோ இப்போ இந்த வந்த ரிசல்ட்டை வந்து லீனியர் காம்பினேஷன் எழுதும்போது நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் எம் யாருனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்கா, அப்போ 0 0 0. ஓகே, 4 + 4 மேட்ரிக்ஸ் ஆகும். ஸோ செகண்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, அப்போ -1 1 0 0. இப்போ இங்கே வந்து -1 பை 3 இருக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸோட டேர்ம் 0, எக்ஸ் ஸ்கொயர் 0, எக்ஸ் கியூப் வந்து 1 பை 3. ஸோ சாரி ப்ளீஸ் ரைட், நம்ம வந்து எக்ஸ் கியூப் வரைக்கும் பார்க்கணும். இது வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது பீடிஎஸ் வரும். அப்போ 4 + 4 தான் கரெக்ட். t பவர் 4 வேணா இங்கே வந்து ஓகே டெரிவேட்டிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். சாரி, ஸோ அதனால நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது நம்ம டெரிவேட் இங்கே இது வரைக்கும் டெரிவேட் பண்ண கரெக்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இது தப்பு பண்ணிடுவோம். ஓகே, இதுலேருந்து நம்ம எல்லாம் தப்பு பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுறேன். நம்ம அப்படியே எடுத்துட்டோம், டெரிவேட்டிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டெகிரேட் பண்ணணும். ரைட், ஓகே. இப்போ இது கரெக்டாக போட்டோம். இப்போ இதை பண்ணும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t இன்ட்டு dt x1 to x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்டெகிரேட் பண்ணும்போது t ஸ்கொயர் பை 2 2 கேன்சல் ஆகிடும், t ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கு வந்து 1 to x போனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ t ஆஃப் எக்ஸ் கியூபு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 times t ஸ்கொயர் இன்ட்டு dt 1 to x. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் t கியூப் பை 3 3 கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் t கியூப் கிடைக்கும் 1 to x. therefore next x cube minus 1. இப்போ அந்த மேட்ரிக்ஸ் mன்றது யாருனாக்கா ஃபர்ஸ்ட் ரோ 0 0 0,
செகண்ட் வந்து -1 a1 0 0 அண்ட் தென் t ஸ்கொயருக்கு போகும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எக்ஸ் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 எக்ஸ் கியூப் 0 லாஸ்ட் வந்து இதை வச்சு எழுதும்போது -1 0 0 4. ஸோ இதான் வந்து எம். இப்போ எம் பிளஸ் எம் டேஷ்னா கேட்குறாங்க. அப்போ எம் டேஷ்ன்றது எழுதி அதனுடைய டிரான்ஸ்போஸ். ஸோ எம் டேஷ் இல்லைன்னா எம் டிரான்ஸ்போஸ் யாருனாக்கா 0 -1 -1 -1 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1. ஸோ இதான் எம். இப்போ வாட் இஸ் எம் பிளஸ் எம் டேஷ் எம் டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன வரும்னாக்கா அது 1 0 இது வந்து -1 -1 -1. இந்த காலமும் அதே தான் வரப்போகுது. ஏன்னா இந்த காலம் வந்து 0, இந்த காலம் 0. இப்போ இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 0 0 0 0 ஓகே, இங்கே 2 0 0. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல் ஃபுல்லாக இங்கே எக்ஸப்ட் இது வந்து மற்றதெல்லாம் 2 2 இங்கே -1 -1 -1 வந்து. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, இங்கே மிஸ்டேக் வருது. அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே அதை டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வந்து ஏ தான் ஒரு கரெக்ட் ஆன்சர். ஏன் இங்கே -1 -1 இங்கே -1 -1 வரும். இந்த டயகனல் ஃபுல்லாக 2 2 2 வரும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். நான் இந்த டைப்பிங் மிஸ்டேக் வந்து -1 மிஸ் ஆயிடும். Next problem. So let G be a non-evening group of order 125. And the total number of elements in the center of the. So center la வந்து எத்தனை elements இருக்கு அப்படினு பாப்போம். சப்போஸ் ஒரு குரூப்போட வந்து குரூப்போட ஆர்டர் வந்து 125. ஸோ 125 என்றது ஆக்சுவலாக 5 கியூப். ஸோ 5 கியூப் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து நான் இவ்லியன். அப்போ இந்த இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் என்ன, பாசிபிள் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குனாக்கா, சப்போஸ் ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து p பவர் n இருந்தனாக்கா இந்த சென்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜினுடைய ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர்னு வரும். அப்போ இது நான் இவ்லியன் இருக்கும். சம்டைம்ஸ் நான் இவ்லியன் தான் இது ஈக்குவல். அப்போ என்னென்ன பாசிபிள் இருக்கும்போது இது சப் குரூப் இசட் ஆஃப் ஜி சப் குரூப் ஆஃப் ஜி போது இதோட ஆர்டர் வந்து 5 கியூப்னா இதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குது, 1 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், 5 ஸ்கொயர் இருக்கலாம், இல்லை 5 கியூப் இருக்கலாம். ஸோ 1 இருக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த தியரத்தை பிரகாரம் அதனுடைய கார்டினேட்டி வந்து அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கு. ஸோ அதனால் 1 இருக்க முடியாது. சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் ஜி இஸ் ஏ நான் இவ்லியன் குரூப், அது வந்து 5 கியூபாகவும் இருக்க முடியாது. இது 5 ஆர் 5 ஸ்கொயராக தான் இருக்கும். சப்போஸ் இந்த இசட் ஆஃப் ஜியினுடைய ஆர்டர் வந்து 5 ஸ்கொயராக இருந்ததுன்னா இந்த கோஷன்ட் ஜி பை இசட் ஆஃப் ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஆர்டர் வந்து 5 நம்ம. ஏன்னா இது 5 கியூப் பை 5 ஸ்கொயர் 5 ஆகிடும். இது therefore பிரைம்ன்றதால இது சைக்ளிக் ஆகும். therefore Z by G by Z of G வந்து cyclic ஆகும். ஸோ G by Z of G cyclicனா இன்கேஸ் G is abelian நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. ஆனால் இங்கே G வந்து ஜென்ரல் குரூப் நான் abelian கேஸுக்கு வராது. ஸோ அப்போ Z of G வந்து 5 ஸ்கொயராக இருக்க முடியாது. அப்போ ஒன்லி கேஸ் வந்து Z of G should be 5. Therefore order is 5. Last question is, suppose let P be the 2x2 complex matrix such that trace of P is 1 and the determinant of P is -6, then what is the trace of P cube minus P square P cube? Okay, so we solve the problem. So P என்றது என்னன்னாக்கா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அதனுடைய trace of A வந்து யார் சொல்லிருக்காங்க, -+1, determinant வந்து -6. So trace of P is 1 and determinant of P is -6. So question என்னன்னாக்கா trace of P power 4 minus P square, I think so, P cube. இது என்னன்னு கேட்குறேன். ஸோ P வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னா அதனுடைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக x² மைனஸ் ட்ரேஸ் வந்து இங்கே 1 அனுப்புவது x ப்ளஸ் டிட்டர்மெண்ட் தட் இஸ் டிட்டர்மெண்ட் 6. ஸோ இதான் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ அதில் வந்து இங்கே இந்த கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இங்கேயும் P யூஸ் பண்ணுறேன் இங்கேயும் P யூஸ் பண்ணுறோம். நான் மேபி வேணா A யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெட்டர் நோட்டேஷன் we call A. நான் இந்த ஸ்மால் pன்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏனா நமக்கு என்ன தெரியும், A² மைனஸ் A மைனஸ் 6 டைம்ஸ் ஐடென்டி ஈக்குவல் 0ன்னு தெரியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு A பவர் 4 மைனஸ் A கியூப் இது வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, A² மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக A² மல்டிப்ளை பண்ணி A பவர் 4 மைனஸ் A² பண்ணும்போது இங்கே A கியூப் ஆகிடும், -6 A² ஆகிடும்.
So this is equal to 0. Therefore, a power 4 minus s cube equal to 6 times a square. No? Upper trace of this same as trace of 6a square. Okay, so upper our trace of 8 power 4 minus a cube is same as trace of 6a square. இப்போ a square ஓட trace தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்டா வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா trace வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 6 வெளியே வந்துரும், trace of a square. இப்போ trace of a square இந்த ஈக்குவேஷன் வந்து a square எப்படி வராங்கக்கா, a square equal to a plus 6i. இப்போ ரெண்டு பக்கம் trace எடுத்தா trace of a square equal to trace of a plus 6i. again இது யாருனாக்கா trace of a plus 6 times trace of identity. so trace of a ஆர் இங்க 1 ன்னு சொல்லியாச்சு, plus 6 times a i ஓட trace, எனக்கு i வந்து 2 cross 2 matrix தான், அதனால 2. so 12 plus 1 13 ஆயிடும். so அப்ப a square ஓட trace வந்து 13, அப்ப நமக்கு 6 into 13 18, இது 1 78. so அப்ப trace of the particular a power 4 minus a cube யாருனாக்கா 78. so answer is 78. okay, so thank you.